சோழ பேரரசின் புகழ் மங்கத் தொடங்கியிருந்த காலகட்டத்தில் விக்ரம சோழன் ஒரு புதிய நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்ந்தார். முதலாம் குலோத்துங்க சோழனின் மகனான இவர் தனது தந்தையின் ஆட்சியின் இறுதி காலத்தில் இணை ஆட்சியாளராக பதவியேற்றார். பின்னர் போல்யூ 1122 முழுமையான மன்னரானார். விக்ரம சோழன் சோழ பேரரசின் வலிமையை மீட்டெடுப்பதில் பெரும் முயற்சி செய்தார். வேங்கி பகுதியையும் கங்கவாடி பகுதிகளையும் மீண்டும் சோழர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அவரது ஆட்சி காலம் உள்நாட்டு அமைதியையும் நிர்வாக ஸ்திரத்தன்மையையும் உறுதிப்படுத்தியது. மேலும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு அவர் அளித்த ஆதரவும் திருப்பணிகளும் குறிப்பிடத்தக்கவை. இரண்டாம் இராஜராஜ சோழன் விக்ரம சோழனின் மகன் இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு பிறகு அரியணை ஏறினார். இவரது ஆட்சி காலம் சுமார் 27 ஆண்டுகள் நீடித்தது. ராஜராஜ சோழன் தனது ஆட்சியின் தொடக்கத்தில் கலிங்கம், வேங்கி, சேர மற்றும் பாண்டிய நாடுகள் மீது முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருந்தார். மேலும் இலங்கையிலும் படையெடுத்ததாக சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இவர் ஹொய்சாள மன்னன் நரசிம்மனுக்கு எதிராக சோழர்களின் மேற்கு எல்லையை பாதுகாக்க போராடினார். மேலும் தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோயிலை கட்டிய பெருமை இவரையே சேரும். இவரது ஆட்சியின் பிற்பகுதியில் பாண்டிய நாட்டிலும் சேர நாட்டிலும் கிளர்ச்சிகள் வெடித்தன. இது சோழ பேரரசின் மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டை பலவீனப்படுத்த தொடங்கியது. இரண்டாம் இராஜாதிராஜ சோழன் ராஜராஜ சோழன் தனக்கு மகன்கள் இல்லாததால் இவரை தனது வாரிசாக தேர்ந்தெடுத்தார். இவரது ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு உள்நாட்டு சண்டைகள் மற்றும் அண்டை நாடுகளின் அச்சுறுத்தல்களால் பலவீனமடைந்தது. பாண்டிய நாட்டில் நடந்த வாரசுரிமை போரில் சோழர்கள் மற்றும் இலங்கை மன்னன் பராகரமபாகு ஆகியோர் இரு வேறு பிரிவினருக்கு ஆதரவளித்ததால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. ராஜாதிராஜன் பாண்டிய உள்நாட்டு போரில் தலையிட்டு சிங்கள படைகளையும் பாண்டிய இளவரசர்களின் கூட்டணிகளையும் தோற்கடித்து வீரபாண்டியனை மீண்டும் அரியணையில் அமர்த்தினார். ஆனால் இது சோழர்களின் மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை மேலும் பலவீனப்படுத்தியது. உள்ளூர் தலைவர்கள் மற்றும் நிலப்பிரபுத்துவ ஆட்சியாளர்கள் தங்கள் சுதந்திரத்தை நிலைநாட்டத் தொடங்கினர். மூன்றாம் குலோத்துங்க சோழன் ஆட்சிக்கு வந்தார். இவர் தனது திறமையால் சோழ பேரரசின் சரிவை தற்காலிகமாக தள்ளி போட்டார். பாண்டியர்கள், ஹொய்சாளர்கள், சேரர்கள் மற்றும் கலிங்க மன்னர்களுக்கு எதிராக பல வெற்றிகளை பெற்றார். குறிப்பாக பாண்டியர்களுக்கு எதிராக 3 போர்களில் ஈடுபட்டார். எனினும் இவரது ஆட்சியின் இறுதி காலத்தில் பாண்டியர்களின் எழுச்சியால் சோழ பேரரசு மீண்டும் பலவீனமடைந்தது. ராஜேந்திர சோழன் சோழ பேரரசின் கடைசி மன்னராவார். இவர் சோழ பேரரசின் வீழ்ச்சியை தடுக்க முயற்சித்தார். ஆனால் ஹொய்சாளர்கள் மற்றும் பாண்டியர்களின் தொடர்ச்சியான படையெடுப்புகள், உள்நாட்டு சண்டைகள், நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் வளங்களின் பற்றாக்குறை ஆகியவை பேரரசின் நிலையை மேலும் மோசமாக்கின. போல்யூ 1279 பாண்டிய மன்னன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியனால் ராஜேந்திர சோழன் தோற்கடிக்கப்பட்டார். இத்தோல்வியுடன் சோழ பேரரசு முடிவுக்கு வந்தது. சோழ பேரரசின் வீழ்ச்சி தென்னிந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டத்தை குறிக்கிறது. ஏறத்தாழ 400 ஆண்டுகள் செழித்து வளர்ந்த ஒரு பேரரசு முடிவுக்கு வந்தது. சோழர்கள் தங்கள் ஆட்சியின் மூலம் கட்டிடக்கலை, கலை, இலக்கியம் மற்றும் நிர்வாகத்தில் அழியாத அடையாளங்களை பதித்துள்ளனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் மற்றும் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் போன்றவை சோழர்களின் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். சோழ பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு பாண்டியர்கள் தென்னிந்தியாவின் வலிமையான சக்தியாக உருவெடுத்தனர். சோழர்களின் சாதனைகளும் அவரது வீழ்ச்சிக்கான காரணங்களும் வரலாறு ஆர்வலர்களுக்கு இன்றும் ஒரு சிறந்த பாடமாக உள்ளன. எபிசோட் 10- சோழர்களின் இந்த மகத்தான பாரம்பரியத்தை பற்றியும் அவர்கள் தென்னிந்தியாவுக்கு விட்டுச் சென்ற அழியாத அடையாளங்களை பற்றியும் விரிவாக பார்ப்போம்.